எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. முல்லைப்பெரியாறு அணையில் கூடுதல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனுமதி வழங்குமாறு கேரளாவுக்கு உத்தரவிட வேண்டும் என உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு சார்பாக பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் வெங்கடேசன் வழங்க கேட்கலாம். வணக்கம் வெங்கடேசன், இந்த வழக்கின் பின்னணி என்ன, முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு பணியை மேற்பார்வை குழு மட்டுமே மேற்கொள்ள உத்தரவிடக் கோரி ஜோசப் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரித்து வருகிறது. இந்நிலையில் உச்சநீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசின் சார்பில் ஒரு விளக்க மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதில் குறிப்பாக முல்லைப்பெரியாறு அணை பாதுகாப்பாக உள்ளது என்றும் கூடுதல் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள கேரள அரசுக்கு உரிய அனுமதியை வழங்குவதற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் ஒரு விளக்க மனு என்பது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் முல்லைப்பெரியாறு அணை தற்போது ஆய்வு செய்ய புதிய குழு எதுவும் தேவையில்லை என்றும் அந்த விளக்க மனுவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்றத்தின் 2006-2014 ஆண்டு தீர்ப்பின்படி தொடர் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள முல்லைப்பெரியாறு மேற்பார்வை குழுவானது அனைத்து பாதுகாப்பு சட்டப்படி உரிய உத்தரவுகளை பிறப்பிக்க வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. பராமரிப்பு பணிகளுக்கான கருவிகளையும் பொருட்களையும் வெள்ளக்கடவு சாலை வழியாக அணைக்கு கொண்டு செல்வதற்கும் அனுமதி வழங்க கேரள அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்றும் கோரியுள்ளது. மேலும் ஒவ்வொரு பராமரிப்பு பணிகளையும் மேற்கொள்வதற்காக அனுமதி வழங்க கேரள அரசு 5 மாதங்களுக்கு முதல் 2 மாதங்கள் வரை காலதாமதமாக செய்வதாகவும் அந்த விளக்க மனுவில் தமிழ்நாடு அரசு குற்றம் சாட்டியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி வெங்கடேசன். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.